சரி நீங்க முட்டு கொடுங்க, வானான்னு சொல்லல. ஆனா கூட இருக்கவங்களை முட்டி தள்ளுறது எதுக்காக? இப்பதான் அப்படியே ஒருவேளை திரும்ப அவர்களை கூட்டணியில் இருந்து முட்டி தள்ள வேண்டும்ன்றதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் அவர் பண்றாரோ? உங்களுக்கு கூட்டணியில இடம் கொடுத்தாங்கன்றதுக்காக ஊழலை பொறுத்துக்குன்னு வாய மூடினது கூட்டணி தர்மம் சொல்றது மக்களுக்கு செய்யற பச்சை துரோகம் இல்லையா? மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்களா இல்ல உங்க பிள்ளைக்கு சீட்டு கொடுப்பாங்க, கட்சியில யாருக்காவது சீட்டு கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக நீங்க கட்சி நடத்து? இதே இன்னைக்கு திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் விசிலுக்கு தான் போட்டாங்கன்னு சொல்லுவாரு. வாயை திறக்க முடியுமா சார்? இல்ல முடியுமா? இதுக்கு பேரு தான் நேர்மையா? ஏங்க அப்ப திமுக அதிமுக இணைந்து செயல்பட வேண்டும்னு சொன்னதை நீங்க விரும்புறீங்களா? எனக்கு அது பதில் சொல்லுங்க. நான் திரும்ப அவர்களை கேட்கிறேன். அவங்க பாயாசம் பாசிசம்னு சொல்லிட்டாங்க, நீங்க என்னன்னு கேட்டாங்க. அப்புறம் எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? அப்ப திமுக அதிமுகவே சேர்ந்துட்டு போட்டோமே, எதுக்கு தாவேகாவோட போய் சேரணும்? அவங்க ஆளுநர் மனு வாங்கி என்ன பண்ணுவாரு? நீங்க மனு வாங்கி மட்டும் என்ன பண்றீங்க? இதுக்கு முன்னாடி பொட்டியா வாங்கினாங்களா? அதெல்லாம் ஆளுநர் ஆய்வு பண்றது சரின்னு காலமா மனுவை வாங்கி என்ன பண்ணுவாங்களோ அதையேதான் எல்லாரும் பண்ண போறாங்க. புதுசா நடக்க போறது கிடையாது. பண்றது சரின்றீங்களா என்னன்றீங்க? நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா கோர்ட்டுக்கு போங்க. இதுல சொன்னாரு பெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எதிரானது மேகேதாத்துவில் அணை கட்டுவது அப்படின்னு. யார் தெரியுமா சொன்னாரு? மாணிக்கம் தாகூர் அவர்கள். வச்சுக்கிறேன் அவருடைய ட்வீட், எடுத்து பாருங்க. அப்போ அந்த தேசிய இதுக்கு எதிரான ஒரு வேலையை செய்யறது யாரு? உங்க முதலமைச்சர். வழக்கமா வைகோ அவர்களை துரந்தர்னு சொல்லுவாங்க. நிஜமாவே அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காரா தெரியும்? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் இருக்கிறார், பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ராம்ஸ். நல்லா இருக்கீங்களா ஐயா? என்ன சிங்கிச்சா பச்சை கலரு சிங்கிச்சா? நல்ல காலம். பின்னாடி கிரீன் மேட் இல்ல இருந்ததுன்னா தலைமட்டம் ஊர்வசிங்க வேண்டியது. என்ன சார், விசிகா திருமாவளவனுக்கும் மதிமுக கட்சி இருக்கான்னு நீங்க கிண்டல் அடிக்க கூடாது. மிக மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் கிண்டல் பண்ணிருக்காரு. என்னன்னா நோபல் பரிசே கொடுக்கலாம்னு சொல்லிருக்காரு. ட்ரம்ப் சண்டைக்கு வந்துட போறாரு. வரிசையா வரும் சார். டோக்கன் நம்பர் எத்தனைன்றத பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. இல்ல இது மட்டும் ட்ரம்ப் காதுல விழுந்தது அவ்வளவுதான். அந்த வைகோ கட்சியை முதல்ல நீங்க டீரெகனைஸ் பண்றீங்களா? இல்ல இந்தியா மேல நான் 25% போடுவேன். மதிமுகவுக்கு அங்கீகாரம் கிடையாது. இல்ல ஒரு 25% புடி சாபம் அப்படின்றாரு. அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டுருவாரு. ஆமா, நான் எவ்வளவு நாளா காத்துனுக்கிறேன் நோபல்னு. நீங்க திடீர்னு இவரு அவரு கொடுங்கன்றாரு, அவர் கொடுத்தா சந்தோஷம்ன்றாரு. அப்ப நான் என்ன பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு கேட்பாரு ட்ரம்ப். அதாவது திமுக ஆட்சியில நாங்கள் நாடுகளோட தான் போட்டி போடுகிறோம்னு சொன்னாங்களே, அது மாதிரி இப்ப இவங்க ட்ரம்போடையே போட்டி போடுறாங்க. இது என்ன கருத்து? என்ன பேச்சு இது ராம்ஸ்? இப்போ வழக்கமா பசங்க தான் ஒருத்தர் கிண்டல் பண்ணுவாங்க, உனக்கு நோபல் தான் கொடுக்கணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி வைகோ அவர்களை நீங்க சாதாரணமா இடம் போட்டுற முடியாது. ஞாபகம் இருக்கா ஒரு பழைய வீடியோ ஒண்ணு, அதுல வைகோ அவர்கள் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரு. அப்ப அவங்க ஊர்லன்னு நினைக்கிறேன் வைகோவுடைய பகுதியில், அது எங்கன்னு தெரியல, அவருடைய பகுதியில அப்ப திரும்ப அவர்கள் ஏதோ பேசுறாரு. அப்ப இவர் அவரை தடுக்கிறாரு, நீங்க பேசாதீங்க, இங்க நான் பேசணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று தடுக்கிறாரு. சோ அது மட்டும் இல்ல, இப்ப சமீபத்துல வைகோ அவர்கள் போய் சேரும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், திரும்ப அவர்கள் இருக்காரு. அப்புறம் அவரு அங்க அமிச்சிட்டு வைகோ அவர்களை பக்கத்துல சேர்த்துட்டு திரும்ப அவர்கள் அங்க போறாருன்ற வீடியோவையும் நம்ம பார்த்தோம். சிம்பாலிக்கா சொல்றாங்களா, வைகோவை அனுப்பிவிட்டு நாங்கள் திருமாவை அனுப்பிவிட்டு நாங்கள் வைகோவை எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு. என்னன்னு புரியல. ஆனா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. யாருக்கு? திருமா அவர்களுக்கு தான். இதுல என்ன சந்தேகம்? இந்த அளவுக்கு பகிரங்கமா ஒருத்தர் கிண்டல் பண்றார் அப்படின்னும் போது இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இதுக்கு ரியாக்ட் பண்ணவும் முடியாது. இதே நயினார் நாகேந்திரன் சொல்லியிருந்தாரு, இல்ல வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா சும்மா இருந்திருப்பாங்களா? என்ன மாதிரி ஒரு எதிர்ப்பு இருக்கும். கூடவே உட்காந்து அதுவும் எவ்வளவு கிண்டலா இந்த கருத்துக்கு நோபல் பரிசு தான் சொல்லணும். சொல்லிட்டு கூடவே என்ன சொல்றாரு, இந்த மாதிரி தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அப்படின்னும் போது, இல்ல அதை நான் முழுமையா பார்க்கல, நீங்க எல்லாம் இது மாதிரி பண்றீங்க, அது முழுமையா பார்க்காம நான் கருத்து சொல்ல முடியாது. அப்ப இவர் திரும்ப அவர்கள் பேசினதை மட்டும் முழுமையா பார்த்தாரா? இந்த விஷயத்தை நீங்க எடுத்து நிச்சயமா இதுல சாதக பாதங்களுக்கு நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஆனா பொதுப்படையா பாக்குறேன், கடந்த ஆட்சியில திமுக ஆட்சியில வைகோ அவர்கள் எப்படி முட்டு கொடுத்தாரோ, கூட்டணியில தாவேகா கூட்டணியில சேர்ந்த பிறகு அங்க போய் கூட்டணி சேர்ந்த பிறகு இப்போ அதே வேலையை தானே பாக்குறாருன்ற ஒரு பொது முட்டு கொடுக்குறாரு. கொஞ்ச நெஞ்சம் முட்டு கிடையாது, உலகமாக முட்டு.
ஏன்னா தெரிஞ்சு போச்சு வேற வழி இல்லை அப்படின்னு. இப்போ எம்எல்ஏவும் கிடையாது, கட்சியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, புள்ள மட்டும்தான் இருக்காரு அவர் கட்சியில. மத்தவங்க எல்லாம் ஏதோ கூப்பிட்டேன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றாரு. அந்த மாதிரி நிலைமையில இருக்காரு. சோ முரட்டு முட்டு கொடுத்தாதான் நம்ம இங்க இடத்தை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்ற நிலைமையில இருக்காரு அவரு. சரி, நீங்க முட்டு கொடுங்க, வானான்னு சொல்லல. ஆனா கூட இருக்கவங்களை முட்டி தள்ளுறது எதுக்காக? இப்பதான் அப்படியே வாயிலிருந்து வரும்போதுதான் நமக்கு யோசனை வருது. ஒருவேளை திருமா அவர்களை கூட்டணியில இருந்து முட்டி தள்ள வேண்டும்ன்றதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் அவர் பண்றாரோ? அதுக்கு பாமகவை செக்மெண்ட் வைக்கலாம்ல. இவரு இருக்குது. சரிங்க, நாங்களா பாமகவை சேர்த்தோம்னு இருக்க வேண்டாம். இவரா வெளில போயிட்டாருன்னா அதுக்கப்புறமா நாங்க பாமகவை சேர்த்துக்கலாம். கேட்டா சொல்லிக்கலாம், ஆமாங்க இவர் பாசகவுடன் இணைந்து விட்டார், மறைமுகமாக இவர் பாசகவுடன் கூட்டணி வைத்துள்ளார், அதனால தான் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி செய்தார், அதனால நாங்க பாமகவை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. வழக்கமா வைகோ அவர்களை துரந்தர்னு சொல்லுவாங்க. நிஜமாவே அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காரா தெரியல. பேசிக்கா மதிமுக விசிகா பேசிக்கா ரெண்டு பேரும் இணக்கமா இல்லையா? திமுக கூட்டணி இவ்வளவு வருஷமா மக்கள் நல கூட்டணியில இருந்து அவங்க இணக்கமா இருக்காங்க. இவ்வளவு வருஷம் பயணிச்சிருக்காங்க. கொள்கையிலே ரெண்டு பேரும் ஒண்ணு. நான் தான் சொன்னல, மரண முட்டு அது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா பசங்கள்லாம். அந்த மாதிரி முரட்டு முட்டு கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்கின்றார். எதா இருந்தாலும் நான் முட்டு கொடுத்துதான் தீருவேன். அது அவருக்கு ஒரு தேவை இருக்குன்னு உணரலாம். அவ்வளவுதான். அதனால மத்தவங்களை முட்டி தள்ளுறதுலயும் நான் செய்வேன் அப்படின்னா. இப்போ திருமாவர்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு அவர் என்ன சொல்றாரு, நாங்க திமுகவுடன் அவருடன் நட்புடன் இருக்கின்றோம், அது இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அதனால அந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது. வந்தா அத்தோட வந்துடணும். இங்க வந்துட்டு கண்ணாவினா அவங்கள பத்தி பேசணும், வைகோ மாதிரி அப்படியே நினைச்சிட்டாரு போல இது. ஆனா திரும்ப அவர்கள் அப்படி சொல்லுவாரு, கூட்டணியில இருந்து வெளில வந்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்காக அவங்க அந்த மாதிரி பேசணும். கம்பேர் பண்ண சொல்ற போல இருக்கு. மதிமுக அங்க இருந்தது, அங்க இருக்கும்போது எப்படி இருந்தது, இப்ப இங்க வந்துருச்சு, இங்க இருக்கும்போது எவ்வளவு விசுவாசமா இருக்குது, ஆனா நீ எப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அதுதான் கம்பேர் பண்ண அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இங்க வந்தா நீங்க முட்டு கொடுத்துக்கினே இருக்கணும், அவங்களோட எந்த ஒட்டு உரம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ரொம்ப தப்புங்க. பட் திரும்ப அவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி வேற வழி இல்லை. இப்போ அவர் என்ன கூட்டணி விட்டு வெளில போறேன்னு சொல்ல முடியுமா? என்னங்க வைகோ இந்த மாதிரி பேசிக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. அவருக்கு நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுக்கிறீங்க. கூட்டணியில வேற இல்ல தள்ளிட்டு அவரு சேர்க்கிறாங்க. இந்த விஷயத்த நான் எம்எல்ஏ சீட்டுன்றது பார்க்காம சொல்ற கருத்துல இருக்கக்கூடிய நியாயம் நேர்மை. என்ன கருத்து, என்ன நியாயம், என்ன நேர்மை? இப்போ வைகோ கிட்ட என்னன்னா அவர் சொல்ற கருத்துல யாரும் இப்ப நீங்க கூட்டணியில இங்க இருக்கீங்க, அமைச்சரவையில இடம் வாங்கிட்டீங்க, வாரிய தலைவர் பதவின்றது 2 கேட்டாங்க, 1 கொடுக்கப்படுன்னு சொல்லப்படுது. ஆனாலுமே எனக்கு உயர்கல்வித்துறை வேணும், இல்லைன்னா போக்குவரத்து துறை வேணும்ன்ற மாதிரி டிமாண்ட விசிகா வைக்குது, திருச்சி கிழக்குல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வேணும்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஆல்டர்னேட்டிவா தாவேக்கா வேற இடத்த பாக்குதுன்றது வருது இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது திருமாவளவன் இந்த அளவுக்கு பேசுறதுல ஏன் பேசக்கூடாதுன்ற ஒரு வார்த்தை வருது இல்ல? அவனு கேட்டேன். இப்போ அவர் அதை கேட்டார், மந்திரி பதவி கேட்டார், துணை முதலமைச்சர் கேட்டார். இதெல்லாம் அப்படியே நம்பத்தகாத வட்டாரங்கள் இருந்து வந்த செய்திகள். விடுங்க, எழுத்துப்பூர்வமா ஆதாரப்பூர்வமா எதுவும் கிடையாது. ரைட்டுங்களா? அப்படி முழுசா புறம்புல முடியுங்களா? இல்ல பாருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படியே பார்த்தாலும் ஏதோ எம்எல்ஏ வச்சுக்கிறாங்க, 4 எம்எல்ஏ வச்சுக்கிறாங்க, மந்திரி பதவி கொடுத்துக்கிறாங்க. விசிகாவுக்காவது ஏதோ கொஞ்சம் தொண்டர்னு இருக்கு, மதிமுகவுக்கு என்ன இருக்குது? எதுவுமே இல்லாத ஒருத்தரை கூட்டு சேர்த்துக்கினேன், நான் பாதுகாப்பு கவசமாக இருப்பேன், ஏற்கனவே அங்க முட்டு கொடுத்தது போதாதுன்னு இங்க பாதுகாப்பு கவசம்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் மேல அவர் பேசுறதுல ஒரு நேர்மை நியாயம்னு சொன்னீங்களே. உங்களுக்கு கூட்டணியில இடம் குத்தாங்கன்றதுக்காக ஊழலை பொறுத்துக்குன்னு வாய மூடின்னு கூட்டணி தர்மம் சொல்றது மக்களுக்கு செய்யற பச்சை துரோகம் இல்லையா? மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்களா, இல்ல உங்க பிள்ளைக்கு சீட்டு கொடுப்பாங்க, கட்சியில யாருக்காவது சீட்டு கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக நீங்க கட்சி நடத்துறீங்களா? அதுவும் அவர் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. என்ன நியாயம் இருக்கு? இப்ப கூட்டணியில இருக்கிறோம், கூட்டணி தலைமையை விமர்சிச்சு பேசுறதுக்கு எப்படி அது பேச முடியாதுன்னு சொல்றதுலயுமே ஒரு நியாயம் இருக்குது இல்ல? அது தப்பு நடந்தது அப்படின்னாலுமே என்ன பண்ண முடியும்? அப்ப இன்னைக்கு இந்த ஆட்சியில எது நடந்தாலும் வாயை திறக்க மாட்டாரு. இந்த கூட்டணியை விட்டு வெளில போன பிறகுதான் உண்மையெல்லாம் சொல்லுவாரு. அப்படி எடுத்துக்கலாமா? அப்ப எங்க போனாலும் யார் என்ன திருட்டுத்தனம் பண்ணாலும் நான் வாயை மூடி நிற்பேன் கூட்டணியில அப்படின்னா, அப்புறம் உங்களுக்கு எதுக்கு ஜனங்க ஓட்டு போடணும்? வைகோ சார்னா இப்படிதான் நடந்துப்பாரு அப்படின்றது நம்ம எடுத்து சொன்னீங்களே. கரெக்ட். கடைசியில மக்கள் மேலதான் தெரியுதுல்ல. அவர் எங்க போய் நின்றுறாரோ, அவங்க என்னதான் அட்டூழியம் பண்ணாலும் அவர் வாயை திறக்க மாட்டாரு, கூட்டணி தரமா வாயை மூடின்னு இருப்பாரு. அவருக்கு ஏன்டா ஓட்டு போடுறீங்கன்னு ராம்ஸ் கேட்காம கேட்கிறா போல. இப்பவாது நீங்க புரிஞ்சுக்காங்க. வேற எப்படி மகன் வரமாட்டாருன்னு மகனை கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் அதுக்கு கேள்வி கேட்டோம்ல, அதுக்கு என்ன பதில் சொன்னாரு? அவரே பதில் சொல்ல போறாரு. நிர்வாகிகள் எங்க இருக்காங்க? நிர்வாகிகள், அதாவது இது பாருங்க, இது வேற யாரும் எதிர்ப்பு சொல்லலன்னா பரவாயில்ல. நிர்வாகிகள் சொன்னாங்க, நிர்வாகிகளே இல்லாத ஒரு கட்சியில நிர்வாகிகள் சொன்னாங்கன்னு இதைத்தானே திமுக அன்னைக்கு சொன்னாங்க. இன்னொரு லாஜிக் கேள்வி வருது. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே
கூட்டணி கட்சி, அதாவது அரசியல் கட்சி தலைவர்களை போய் சந்திக்கிறாரு. அப்ப மதிமுக தலைவரையும் போய் சந்திக்கிறாரு. அவர் வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் உங்களை ரொம்ப பிடிக்கும், இவங்களே உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றாரு. அப்போ மதிமுக திமுக கூட்டணி தான் இருக்குது. இப்ப இது எப்படி கூட்டணி தர்மம் என்று சொல்லலாம்? இப்ப சொல்றாரு இல்லையா, இப்ப நான் உங்களுடைய ஒரு ஃபேவரான பாயிண்டே எடுக்கிறேன். இப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர் அவருடைய வீட்டுல வேலை செய்யக்கூடிய நபர்கள் தாவேகாவுக்கு வாக்களிச்சாங்கன்னு சொல்றது திமுக நெருக்கடி கொடுத்திருக்கும். அதன் பிறகு திமுக நெருக்கடி கொடுத்திருக்கும் இல்லையா மதிமுக, அதனால அவர் வெளிவந்தாரா? நான் ஒண்ணு சொல்லிட்டா, இதே இன்னைக்கு திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் விசிலுக்கு தான் போட்டாங்கன்னு சொல்லுவாரு. வாயை திறக்க முடியுமா சார்? இல்ல முடியுமா? இதுக்கு பேரு தான் நேர்மையா? சரி, இதே திமுக ஆட்சியில் இருந்தது, விசிகாவுக்கு இந்த மாதிரியான நிலை இருந்தது அப்படின்னா விசிகா இந்த மாதிரி பேசுமா சார்? எந்த மாதிரி? இப்ப பேசுற மாதிரி திமுகவோட நாங்கள் இணக்கமாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு தாவேகாவோட அவங்க இருக்கிறாங்க, இல்ல அதிமுகவோட இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அவசியமே கிடையாது. இல்ல அந்த இப்ப தாவேகா இடத்துல வேற அதிமுக இருக்குன்னு வச்சுங்களேன், அதிமுகவும் மாற்று கட்சி தானேன்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபேவரா சொல்லிட முடியுமா? நீங்க அதுக்கு அனுசரணையா இல்ல, ஒரு ஒரு நெருடலான விஷயத்தை கூட நீங்க சொல்லிட முடியுமா? நான் ஒண்ணு சொல்லிட்டேன். இப்ப திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க பார்க்கிறார்கள், ஆட்சியை கவிழ்க்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னப்போ அதை எல்லாம் கழுவி ஊத்தினாங்க. இன்னும் நீங்க இது மாதிரிலாம் ஒண்ணு சேர்றீங்க அப்படின்னு. அப்ப தாவேகா திமுக ஒண்ணு சேருவது மட்டும் ரொம்ப நல்லதா? திருமாவர்கள் பேசுகிறாரு, பாஜகவை எதிர்ப்பதற்காக தேசிய அளவில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் இருக்காரு. தேசிய அளவில் தேசிய அளவில் ஒரு திட்டத்தை வாங்குறதுக்கும் பணத்தை வாங்குறதுக்கும் இப்ப தீர்மானம், காவிரி தீர்மானம் நிறைவேற்றுறீங்க, எல்லா கட்சியும் தான் வாக்களிக்கிறாங்க, உடனே எல்லா கட்சியும் ஒண்ணுன்னு சொல்லிடுறீங்களா நீங்க? அதுதான் ஒன்றிணைது. நமக்கான மாநில நலனுக்காக செயல்படுன்றோம். மாநில நலனுக்காக ஒன்றிணைவது அப்படின்னு சொன்னா அது எப்பப்பெல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல காவிரி பிரச்சனைக்கு ஒன்று சேரணும்னு, அந்த மாதிரி எப்ப மாநிலங்களுக்கு பிரச்சனை வருகின்றதோ அப்பெல்லாம் ஒன்று சேருவோம். ஆனா பாஜகவை எதிர்ப்பதற்கு இவர் மாநில நலனுக்கு சொல்ல, பாஜகவை எதிர்ப்பதற்கு தாவேகா திமுக ஒரே அணியில் இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்ப அதே மாதிரிதான் தாவேகாவை எதிர்ப்பதற்கு திமுக அதிமுக இணைய வேண்டும் சொல்றதுல உங்களுக்கு என்ன இருக்குது? 600 சீட் MBBS சீட் உங்களுக்கு இந்த ஷூட் தெரியும்னு நினைக்கிறேன், பறி போகுது. இப்ப அதுக்கு யாரோட சேர்ந்து போறோம்? கட்சி திமுகவோட சேர்ந்து போறானுங்க. தாவேகா என்ன சொல்லுது? திமுக தான் பண்ணுச்சு சார். திமுகவோட சேர்ந்து எப்படிங்க பண்ண முடியும்? அது அவங்க ஆட்சியில தான் இந்த மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல சொல்லிருப்பாரு திமுகவை எதிர்த்து ஒன்னா போராடலாம். ஏன்னா இப்ப அவர் மந்திரி சபையில பங்கெடுத்து கொண்டிருக்கிறது விசிகா. மந்திரி சொல்றாரு திமுக ஆட்சியில தான் 60 நாளைக்குள்ள பர்மிஷன் NOC-யோ இல்ல ரிஜெக்ட் பண்றதோ பண்ண வேண்டியது அவங்க 90 நாள்ல கொடுத்து ரிவோக் பண்ணிருக்காங்க, அதனால செல்லாது, அவங்க டீம்டு யூனிவர்சிட்டி ஆயிட்டாங்க, இது முழுக்க முழுக்க திமுக ஆட்சியில் நடந்த தவறு அப்படின்றாரு. திமுகவே போராடல, அப்புறம் திமுகவோட சேர்ந்து நீங்க போராட திமுக செய்த தவிர சுட்டி காட்டி நீங்க எதனா பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே சேர்ந்து போராட வேண்டியதானே? அந்த மாதிரியான கருத்து அவர் தான் சொல்லிருப்பாரு. எப்படி நீங்களும் தப்பு பண்ணிட்டீங்க, அப்புறம் அவங்களும் தப்பு பண்ணிட்டாங்க, வாங்க 2 பேருமா சேர்ந்து அவங்களோட மொத்தமா சேர்ந்துக்கலாம். சரி, இப்ப சொல்றாரு இல்லையா திமுகவோடு தாவேகா இணைந்து செயல்பட வேண்டும் சொல்றாரு இல்லையா, இதை திமுக விரும்புதா? ஏங்க அப்ப திமுக அதிமுக இணைந்து செயல்பட வேண்டும்னு சொன்னதை நீங்க விரும்புறீங்களா? எனக்கு அது பதில் சொல்லுங்க. நான் திரும்ப அவர்களை கேட்கிறேன். அவங்க பாயாசம் பாசிசம்னு சொல்லிட்டாங்க, நீங்க என்னன்னு கேட்டாங்க, அப்புறம் எப்படி 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? அப்ப திமுக அதிமுகவே சேர்ந்துட்டு போட்டோமே, எதுக்கு தாவேகாவோட போய் சேரணும் அவங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கம் அதிமுக என்னதான் பாஜகவின் கைப்பாவை அப்படின்னு சொன்னாலும், திரும்ப அவர்கள் பேசின ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல அந்த கரூர் சம்பவம் பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு, RSS ட்ரைனிங் வேற எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாரு. ரொம்ப அழகா சொல்றாரு. மோடி அவர்கள் இது மாதிரி கேட்கும்போது அவர் ஒரு உதாரணம் சொன்னாரு, அவங்க இப்படித்தான் அப்படின்னு சொன்னாரு. அப்ப எப்படி RSS ட்ரைனிங்ல தாவேகா இருக்குது அப்படின்னா அந்த ட்ரைனிங் கேம்புக்கு திமுகவை கொண்டு வந்து சேர்க்கிறாரு அவரு. என்ன RSSக்கு வாலண்டியர் ஆயிட்டாரா? அன்னைக்கு என்ன பேசணும், இன்னைக்கு என்ன பேசணும், நீங்க வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அந்த தாவேகாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. நீங்க உங்களுடைய கொள்கை எதிரியான RSS உடைய பிள்ளைகள்னு சொல்லிட்டீங்க. சொல்லிட்டு இப்ப திமுகவை அங்க கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னா எப்படி ஸ்வயம் சேவக் ஆயிட்டாரா அவரு? RSSக்கு வலு சேர்க்கின்றாரா? இன்னொரு கருத்து சார், தமிழ்நாட்டுல பாஜகவை எதிர்ப்பது, பாஜகவினுடைய கொள்கைகளை எதிர்ப்பது அப்படின்னா அது திமுக தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேகா அதை செய்யல அப்படின்ற மாதிரியான 2 பாயிண்டையும் அவர் சொல்றாரு. இந்த ஒரு கருத்துல இருந்து இப்படி எடுத்துக்கலாம்ல? சரி, அப்ப நான் ஒண்ணு சொல்லவா? அப்ப பாஜக கொள்கைகளை எதிர்க்கவில்லை. அதாவது இப்ப கூட சமீபத்தில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வருகின்றது. அதாவது இந்த வைஸ் சான்சலர் நியமனம், இதுல கோர்ட்ல போயிட்டு போராடி கவர்னருடைய அந்த வரம்பு இத்தனை மாசத்துக்குள்ள கொடுக்கணும் அப்படின்லாம் டீம் டு ஹேவ் பீன் பாஸ்டு அப்ரூவ்டு அப்படின்ற மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தோம். அதை நீர்த்து போக செய்யற மாதிரி இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் இது பண்ணிட்டு இருக்காரு. பாஜகவோட அஜெண்டாவை மறைமுகமாக செயல்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படின்னு. அப்ப அதுக்கு நீங்களும் தானே துணை பயணிக்கிறீங்க இன்னைக்கு திரும்ப அவர்கள்.
வைகோ மட்டும் என்னவா பாஜகவை எதிர்த்து அப்படின்னா அப்ப அவங்க அஜெண்டா எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கின்றது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த விபி கிராம்ஜி அதை ஏத்துக்க கூடாதுன்றது அவங்க கொள்கை. இவங்க ஏத்துக்கினாங்க. எதிர்த்து ஒரு கேள்வியாவது கேட்க முடியுமா? காங்கிரஸ் தான் நாட்டம் என்னங்க நாங்க வந்து அது கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம், நீங்க பாட்டுக்கு வந்து இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் சரியில்லையே. ஏன்னா காங்கிரஸ் மந்திரியே அந்த வைஸ் சான்சலர் நியமனத்தில் அவர் தானே மந்திரி. அவங்களே வந்து பாஜக அஜெண்டாவை நிறைவேற்றிட்டு இருக்கும் போது அப்புறம் நீங்க பாஜகவை எதிர்த்துன்னு சொல்றீங்க. அப்ப பாஜகவை கூட நாங்க வந்து தேசிய அளவுல மட்டும்தான் எதிர்ப்போம், மாநில அளவுல எதிர்க்க மாட்டோம். இது நல்லா இருக்குது. பாஜகவே அப்படிதான் சார் சொல்லுது. தேசிய பாஜக வேற, மாநில பாஜக வேற. சரி, அப்ப பாஜகவே சொல்லுது பாஜகவின் கொள்கைகள் அப்படின்றது மாநிலத்துக்குன்னு கொள்கை கிடையாது, தேசிய அளவுல கொள்கைகள். அப்ப தேசிய கொள்கைகளை தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், ஆனா மத்த இடத்துல நாங்க எதிர்ப்போம். இப்படி எடுத்துக்கலாமா? நம்ம தமிழ்நாட்டுல நாங்க சேர்த்துப்போம், ஆனா மத்த இடத்துல போய் எதிர்ப்போம். மத்த இடத்துல நீங்க எதிர்த்து பிரயோஜனம் இல்லையே. உங்களுக்கு என்ன அங்க இருக்குது செல்வாக்கு மத்த இடத்துல சொல்லுங்க. அப்புறம் இது என்னது சக்கர பொங்கல் வடகரி மாதிரி இல்ல இருக்குது, ஒரே குழப்பம். வைகோ அவர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்ல செய்தியாளர் சந்திப்புல இன்னொரு கருத்தும் சொல்லியிருக்காரு. ஆளுநர் அவர்களுடைய ஆய்வு, வைகை ஆத்துல போயிட்டு தண்ணி இல்ல இதுல நின்ற மாதிரி ஆய்வு பண்ணதும், அந்த மாதிரி ஆளுநர் ஆய்வு பண்றது தவறு அப்படின்ற மாதிரியும் அதுக்கும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. அப்படியா? கட்சி நிர்வாகிகள் போய் ஆய்வு பண்றது சரியா தவறா அப்படின்னு கருத்து சொன்னாரா? அப்புறம் இதுக்கு மட்டும் கேள்வி கேட்டுங்கிறார். கட்சி நிர்வாகிகள் ஆரம்பத்துல தெரியாம பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் போகல. ஏதாவது கருத்து சொல்லணும். ஆளுநர் தெரியாம பண்ணாரா? ஏன் இப்ப கூட சமீபத்துல யாரோ ஒருத்தருடைய அப்பா போயிட்டு ஏதோ ஆய்வு பண்ணாருன்னு ஒரு வீடியோ வந்தது. ஏதாவது கருத்து சொல்லணும்ல. சரி, ஆர்வ கோளாறுல பண்றாங்க, எனக்கு புரியுது. எல்லாம் புதுசு, அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள். அதனால ரைட்டு ஏதாவது இருக்குதா நான் போய் பார்க்க, நல்லது செய்யணும்ன்ற ஆர்வத்துல ஏதோ ஒண்ணு தனக்கு அதிகாரம் இருப்பதாகவும் மக்கள் பிரதிநிதியா அதிகாரம் இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் செய்யறதே தப்புன்னும் போது அதிகாரம் இருப்பவர் அவர் வந்து நீங்க ஒண்ணு செய்யுங்க. நீங்க வந்து இது வெறும் என்ன சொல்றது கோஷம் போட்டு இல்ல எதிர்ப்பு தெரிவித்து அவர்லாம் ஒண்ணும் கேட்க போறது கிடையாது. போதா வரைக்கும் மக்கள் வந்து புகார் வந்து லோக் பவன்ல தெரிவிக்கலாம்னு வேற சொல்லிட்டாரு. நேர கோர்ட்டுக்கு போங்க, ஆளுநர் இந்த மாதிரி ஆய்வு செய்வதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேஸ போடுங்க, செய்யுங்களேன். அது எதுக்கு சார் கோர்ட் நேரத்தை வீண் பண்ணோம்? இப்ப அவர் மனு வாங்குறாருல்ல, ஆளுநர் மனு வாங்குறாருல்ல, ஆளுநர் மனு வாங்கி என்ன பண்ணுவாரு? நீங்க மனு வாங்கி மட்டும் என்ன பண்றீங்க? இதுக்கு முன்னாடி பொட்டியா வாங்கினாங்களா? அதெல்லாம் ஆளுநர் ஆய்வு பண்றது சரின்றீங்க. காலங்காலமா மனுவை வாங்கி என்ன பண்ணுவாங்களோ அதேதான் எல்லாரும் பண்ண போறாங்க. புதுசா நடக்க போறது கிடையாது. பண்றது சரின்றீங்களா என்னன்றீங்க? நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா கோர்ட்டுக்கு போங்க, போங்கல. சரின்றீங்க. நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா நீங்க கோர்ட்டுக்கு போங்க, போயிட்டு நீங்க கேஸ் போடுங்க. இனிமே பாண்டி நாட்டில் யாரும் வாய் திறந்து பாடக்கூடாது அப்படின்னு ஒரு கேக் ஆர்டர் வாங்குங்க. ஆளுநர் ஆய்வு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு வாங்கிட்டு பாத்தீங்களா நீங்க இப்ப ஒத்துழைக்க கூடாதுன்னு அரசு அமைச்சர் சொல்லிருக்காரு. எந்த துறையில இருந்தும் ஒத்துழைப்பு நல்காதீங்கன்ற சொல்லுங்க. அப்ப எப்படி இனிமேல் இப்படி ஆய்வு போயிடுவாரா கவர்னர்? அவரே போக வேண்டியதான். போனா என்ன பண்ணுவீங்க? டிஆர் பாலு அவர்கள் கூட வந்து ஏதோ மீட்டிங் போட்டு யாருமே வரல அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன கமெண்ட் கொடுக்குறாரு? இப்ப சொல்லுங்க, ஒரு தொகுதியுடைய எம்பின்ற முறையில அவருக்கு அதிகாரம் இருக்கா? இப்போ அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றீங்க, ஆளுநர் ஆய்வு செய்யக்கூடாதுன்றீங்க. அப்ப இவர் எம்பின்னும் போது தொகுதியில என்னென்ன நடக்குது அப்படின்றதுக்கு அவருக்கு சில அதிகாரங்கள் இருக்கு. அதுக்கும் யாரும் வரலன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப இதுக்கு என்ன சொல்வாரு வைகோ? இது வந்து அதிகாரம் இல்லைன்னு சொல்ல, ஒத்துழைப்பு கொடுக்கல. ஏன் ஒத்துழைப்பு கொடுக்கல? ஏன்னா அவர் எதிர்கட்சி சார்ந்தவர். ஓ, அப்ப எதிர்கட்சினா நீங்க ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது அப்படி இல்ல. ஆனா அப்படிதான். இதுக்கு பேர்தான் முட்டு கொடுக்கறது அப்படின்றது. வைகோவுக்கு வேற வழி இல்ல, கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க ஏன் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க? அதுல இன்னும் நிறைய கருத்து கூட சொல்லிக்கிறார். அதாவது அது என்னது, விவசாய கடன் தள்ளுபடி. அதுக்கு என்ன சொல்லுகிறாரு அண்ணா? என்ன சொன்னாரு? விவசாயிகள் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் ஆதரிக்கிறேன். ஆனால் தமிழக அரசு நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. மத்திய அரசு வஞ்சகம் இல்லாமல், நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், அண்டர்லைன் த ரெட் இங்க் இன் அண்டர்லைன். மத்திய அரசு வஞ்சகம் இல்லாமல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். நிதி கொடுத்தால் வாக்குறுதிகள் முதல்வரால் நிறைவேற்ற முடியும். என் பையன் வந்து சைக்கிள் வேணும்னு கேட்டிருந்தான். நான் என்ன சொன்னேன், ஏதோ இந்த தடவை போனஸ் வந்து ஏதோ சீலிங்லாம் ஏறுதுன்றாங்க போல இது அப்படின்னு நினச்சிட்டு அதிகம் வரும் அப்படின்ட்டு ரைட்டு போனஸ் வந்தோடனே சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா வரல, அதே பழைய போனஸ் தான் வந்தது சர்வீஸில் இருக்கும்போது. நான் சொன்னேன், இல்லைடா கண்ணா, இது வந்து இவ்வளோதான் வந்தது, இது வந்து கடன் அது இது துணி எடுக்கணும் அதெல்லாம் சரியாக போயிடுச்சு, இந்த தடவை அதிகமாக கொடுப்பாங்கன்னு நினச்சி தான் நான் சொன்னேன். இப்போ கொடுக்கலன்னொடனே நீ என்கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னேன், போனஸ் வந்தோடனே வாங்கி தரேன்னு சொன்னேன். போனஸ் அதிகமாக வந்தது நான் வாங்கி தரேன்னு நான் சொன்னேன், அப்படிலாம் சொல்லலைல்ல. இப்போ வந்தவொடனே ஏதோ வந்து ஜாங்கிரி பிஞ்சினுக்கிறேன், எனக்கு சைக்கிள் வாங்கி தரப்போறியா இல்லையா? இது மகளுடைய கேட்ட கேள்வி. அவன் கேட்டது கரெக்ட் தானே.
அப்போ நீங்க வாக்குறுதி கொடுக்கும் போது மத்திய அரசாங்கம் நிதி கொடுத்தா, மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கறதா எதுக்கு கொடுப்பாங்க? நீங்க இந்த மாதிரி வந்து இஷ்டத்துக்கு வந்து நாங்க அவ்வளவு கொடுக்குறோம் இவ்வளவு கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கம் தான் நிதி கொடுப்பாங்களா? இப்போ திமுக ஆட்சியில வந்து அந்த உரிமை தொகை அப்படின்னு 1000 ரூபாய் அப்படின்னாங்க. இது எப்படி மத்திய அரசாங்க நிதியில இருந்தா கொடுத்தாங்களா? அவங்க அப்படி சொல்லல. நிதி நெருக்கடி, நிதி சுமை அப்படின்றது இன்னைக்கு தான் வந்ததா, இல்ல முந்தா நேத்து தான் இவ்வளோ 10 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்களா? இத்தனை வருஷமா இருக்குது, இவ்வளவு கடன் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும், சும்மா ஒண்ணும் கிடையாது. தேர்தல் பிரச்சாரத்தும் போதெல்லாம் இதை எல்லாரும் பேசியிருக்காங்க. தெரிஞ்சே தானே வாக்குறுதி கொடுத்தீங்க. அப்ப மத்திய அரசாங்கம் கொடுத்தாங்கன்னா அப்ப மத்திய அரசாங்கத்து மேல பழி போடுறீங்க. இந்த வைகோ அவர்களுக்கு இதே பழப்பா போச்சு. மேகதாதுல என்னடா பிரச்சனைனா மத்திய அரசாங்கம் பழி வாங்குகிறது. இதுல சொன்னாரு பெடரல் ஸ்ட்ரக்சருக்கே வந்து எதிரானது மேகதாதுவில் அணை கட்டுவது அப்படின்னு. யார் தெரியுமா சொன்னாரு? மாணிக்கம் தாகூர் அவர்கள். வச்சுக்கிறேன் அவருடைய ட்வீட், எடுத்து பாருங்க. அப்போ அந்த தேசிய இதுக்கு எதிரான ஒரு வேலையை செய்யறது யாரு? உங்க முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கள். இவங்க தான் சொல்றாங்க கான்ஸ்டிடியூஷனை மாத்த போது பாஜக அப்படின்னு. அந்த பெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பது காங்கிரஸ் அப்படின்னு இன்றைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் தலைவர் அவரே கருத்து சொல்லிக்கிறார். அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? மத்திய அரசாங்கம் நிதி கொடுத்தாங்க எப்படி அங்க போயிட்டு நீங்க கேட்பீங்களா? அது மாதிரி நாங்க இவ்வளவு இலவசம் கொடுக்க போறோம், அதுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு ப்ரொவிஷன் இருக்குதா? அது மாதிரி தெரிய வேணாமா? கூட்டணியில 2 கட்சியும் இருக்கு சார். மதிமுகவும் இருக்கு, விசிகாவும் இருக்கு. ஆனா இவங்க 2 பேத்துக்குள்ளேயே முதல்கள் வர்றது அப்படிங்கிறத தாவேகா மதிமுகவினுடைய பேச்சுக்களை, வைகோனுடைய பேச்சுக்களை ஊக்குவிக்குதுன்னு எடுத்துக்கலாமா? அவங்களை சப்போர்ட் பண்ணதுன்னு எடுத்துக்கலாமா? இப்ப விசிகாவை வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகள் போனாலும் பரவாயில்ல நிலைக்கு தாவேகா வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா? இது ஊக்குவிக்கிறதும் இல்ல, பாக்கு வைக்கிறதும் இல்ல. அவர்கள் அவர் வந்து கூட்டணியை விட்டு வெளியேறினா தாராளமா போலாம் அப்படின்ற நிலைமைக்கு தான் இன்னைக்கு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். போனா பரவாயில்லன்றதை விட போக வைக்கணும்ன்ற முயற்சி எடுத்துறாங்களா? சரி, ரைட்டு, எல்லாம் ஒண்ணுதான். நாங்களா அனுப்புனா என்ன, நீங்களா போனா என்னன்னு டம்முன்னு வைப்பாங்களா அந்த மாதிரி? இல்ல, அதாவது அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுவதுன்னு நான் சொன்னேன், அண்டர்லைன் பண்ணணும். விசிகா கூட்டணியை விட்டு வெளியேறும்னு நான் சொல்லல. ஓ, பெரிய வித்தியாசமா இருக்குல்ல, பயங்கரமான கேள்விகள் எழுப்புதே. இப்போ ரவிக்குமார் MP அவர்கள் இருக்கார், MP. அவருடைய கருத்தும் இன்றைக்கு கூட்டணியில இருக்க சில பேர் கருத்தும் அதே விசிகாலேயே மாறுபட்ட கருத்தா இருக்கு. அதை பாத்தீங்களா? அப்போ மாநில அளவுல இருக்கவங்க ஒரு கருத்துல இருக்காங்க, தேசிய அளவுல இருக்கவங்க ஒரு கருத்தோட இருக்காங்கன்னு சொல்லலாமா? அதனாலதான் நான் சொன்னேன் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியே வரலாம். அவர் மட்டும்தான் வருவார், வேற யாரும் வரமாட்டாங்க. அடுத்த ஒரு வைகோ ஆகி விடுவார். அதனாலதான் அவர் வந்து இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் தாவேகா அப்படின்னு அந்த 2 படகுகளில் சவாரி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த 2 படம்னு நான் உங்களுக்கு ஒரு படம் காட்டுறேன். படகு நான் ஒரு படம் காட்டுறேன், அதுக்கு நீங்க கதை சொல்லுங்க. அப்ப நீயும் படம் காட்ட ஆரம்பிச்சிட்டியா? அது வந்து கருத்து படம். இந்த கருத்து படத்துக்கு வந்து அண்ணன் அவர்கள் தான் பதில் சொல்லணும். நான் வந்து படகுன்னு தான் சொன்னேன், நான் வந்து சேரு சோஃபா எல்லாம் சொல்லல. 2 குதிரைகளில் சவாரி செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க, நான் படகுன்னு சொன்னேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் வித்தியாசமா சொல்லலாமே அப்படின்னு. நீங்க ஒண்ணு அதுக்கும் இதுக்கும் லிங்க் எல்லாம் போடாதீங்க. இப்போ இந்த படம் சொல்லும் கருத்து என்னன்றது நான் என்ன சொல்றேன், அது சொல்ற கருத்தை விட அது என்ன கருத்து சொல்றதுன்னு எல்லாருக்குமே தெரியும், பாக்குற அத்தனை பேருக்கும் புரியும். ஆனா இதுக்கு அண்ணன் அவர்கள் என்ன சொல்ல போறாருன்றதுதான் கேள்வி. நாம சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. இதையும் கடந்து போயிடுவாரா, இல்ல இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைகோ அவர்கள் வச்சா அப்பவும் வந்து சரி பரவாயில்ல கூட்டணி தர்மம்னு அதை சுமந்துகிட்டு இருப்பாரா எனக்கு தெரியல. பத்திரிகையில வந்து விமர்சிக்கிறாங்க சார், திருமாவளவன் அவர்களுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கிறாங்க. நீங்க எதுக்காக போராடுறீங்க, கட்சி எதுக்காக ஆரம்பிச்சீங்க, இத்தனை ஆண்டு காலமா உங்களுடைய பயணம் எதை நோக்கி இருந்தது, அதிகாரத்தை நோக்கி தான் உங்களுக்கு பயணம் வருது. இப்ப நீங்க அதிகாரத்துல உட்காந்துருக்கீங்க, உங்களுடைய கட்சியினுடைய பலப்படுத்தும் வேலைகளை தான் நீங்க பார்க்கணும். ஆனா நீங்க அதுல இருந்து விலகி போறீங்க அப்படின்னா எங்க இருக்குதுங்க கட்சி? அதுதான் இப்ப சார், இப்போ எங்க இருக்கீங்க கட்சி அப்படின்னா, கட்சியினுடைய ஆதரவாளர்கள் திமுக பக்கம் இருக்கிறாங்களா, கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தாவேகா பக்கம் இருக்கிறாங்களா, கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அதிகாரத்தை விரும்புறாங்களா? இந்த 3 கேள்வி இருக்கு. பாருங்க, அவர் திமுக கூட்டணியில இருந்த வரைக்கும் வைகோ செஞ்சுட்டு இருந்த அதே தப்பதான் அவர் செஞ்சார். கூட்டணி தர்மம் அப்படின்ற காரணத்துக்காகவோ என்ன காரணத்துக்காகவோ தெரியல, தன்னை நம்பி வந்தவர்களுக்காக குரல் கொடுக்காம அவர் நிறுத்திட்டார். அதனால தான் வந்து இந்த எதிர்பார்ப்புகள் எதுவுமே நிறைவேறவில்லை. மக்களுக்காக வந்து குரல் கொடுக்கணும், வந்து என்னது அடங்கமறு அத்துமீறு அப்படின்லாம் சொல்வாரு. ஆனா ஒடுக்கப்பட்ட மக்கள், மற்ற மக்கள், விளிம்பு நிலை மக்கள், இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட இவர் குரல் கொடுக்காம கூட்டணி தர்மத்துக்காக வாய மூடிட்டு இருந்துட்டார். அப்படின்றனாலதான் அவருடைய ஆதரவு அந்த பக்கம் தாவேகா பக்கம் போயிடுச்சு. இப்ப எங்க இருக்குது கட்சியை பலப்படுத்தும்? அதான் சொல்றேன், அதை அவர் உணர்ந்து தாவேகாவில் பயணிப்பதற்கான சரியான வேலையா செய்யாம திமுக பக்கம் ஏன் மறுபடியும் போறாரு? இப்ப எதிர்கட்சி 5 வருடங்களுக்கு எதிர்கட்சியா போகணும் அப்படின்றப்போ நீங்க போனீங்கன்னா வன்னியரசு கூட உங்க கூட வருவாரா? புரியலையா? இப்ப அதுதான் நிலைமை, யாருமே இல்ல. அதனாலதான் வைகோ அவர்கள் இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்ப முறைச்சிங்க எல்லாம் போக முடியாது. ஒருவேளை நாமளா போறதுக்கு பதிலாக அவங்களா வந்து வெளில போன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியும் ஒரு நாள் வரலாம். ஏன்னா வைகோ அவர்கள் பண்றதை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. போதுமே, வேற வழி இல்ல. அப்ப மறுபடியும் திமுகவுக்கு சாதகமா பேசாம இருந்தாலே போதுமே, அப்படியே போயிடும். சரி, அப்ப வந்து இங்க என்ன இருக்குது? இனிமே வந்து அவருக்கு கண்ட்ரோல் ஒண்ணுமே கிடையாது. இங்க கேக்குறீங்களா ஒரு சந்தேகம் வருது, என்ன இருக்குது அப்படின்னா திருமாவளவன் அவர்களுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? தனிப்பட்ட முறையில அவருக்கு என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? அவருக்கு என்ன தனிப்பட்ட முறையில அவர் அமைச்சர் அந்த கட்சி இல்ல அந்த கட்சின்ற அமைப்பு இப்ப இல்ல. அந்த சப்போர்ட் பேசுனது அப்படியே தாவேகா பக்கம் போயிடுச்சு. இனிமே அவர் என்ன வந்து கட்சியை கட்டி காப்பாருன்னு சொல்றீங்க? அப்ப அவருக்கு ஆப்ஷன் இல்லன்றீங்க? இல்ல, அங்கேயே தான் நிக்கணும். ஏன்னா எல்லாரும் அங்க போயிட்டாங்க. நான் மட்டும் அங்க இருந்தாலும் இவருக்கு செல்வாக்கு இல்ல. நான் சிம்பிளா சொல்லிட்டா, மானிமா மாதிரி கதவு திறந்துக்குது போங்க அப்படின்னாரு. எல்லாம் போயிட்டாங்க, பார்த்தாரு. எல்லாம் போயிட்ட பிறகு நான் மட்டும் ஏன் நீங்க அவரும் அப்படியே ஒட்டுக்க அங்க போயிட்டாரு. புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்ப அந்த செல்வாக்குன்றது ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. அவரே ஒத்துக்கினாரு ஒரு சில இடங்கள்ல வேலை செய்யலாம் அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல, பல இடங்கள்ல. அப்புறமா அதுவும் ஒண்ணு சொன்னாரு, நாம போட்டி போடுறதுல தவிர மத்த தொகுதிகள்ல அப்படின்னு சொன்னாரு. அப்பவே தெரிஞ்சு போச்சு எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு. ஒண்ணுமே இல்ல, இப்போ பேர் மட்டும் தான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் 100% காரணம் திமுகன்றது அவர் இன்னமும் உணரல. இல்ல காட்டுமன்னார் கோவில் அவர் போட்டிட்டு இருந்தாருன்னா, அவர் வெற்றி பெற்று இருந்தாருன்னா, அவரை உடனே இங்க வரலாம், அவர் ஆதரவு கொடுக்கலாம், மதிப்பு மரியாதை எந்த அளவுக்கு இருந்திருக்கும், இவருடைய கட்சியினுடைய பலம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும், இவரும் சட்டமன்றத்துக்கு போயிருப்பாரு. இது எல்லா விஷயமும் எதனால நடக்கல? காட்டுமன்னார் கோவில் வந்து திமுக போட்டி போடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? சொன்னதாகத்தானே சொல்லப்படுது. சரி, நடக்கல எடுத்துல அப்ப சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அப்ப ஏன் அவர் ஒத்துக்கினாரு? நான் ஹைபோதட்டிக்கலா சொல்றேன். அப்படியே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அவர் ஏன் அதை ஒத்துக்கணும்? இதை போய் திமுக கிட்ட அதெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன் நான் போட்டி போடுவேன்னு சொல்லியிருந்தா அவர் முடியாதுன்னு ஓபனா சொல்லியிருக்க முடியுமா? திமுக முடியுதுன்னா என்னமோ விசிக இப்பதான் கரைஞ்சதுன்ற மாதிரி இல்ல, திமுக கூட்டணியில் இருக்கும்போதே விசிக கரைஞ்சு போச்சு. காரணம் என்னன்னா ஓனர் திமுக தான் அப்படின்றது மாதிரி தான் இல்ல. காரணம் என்னன்னா இவர் வந்து குரல் கொடுக்க வேண்டிய நேரங்கள்ல குரல் கொடுக்கவில்லை. அதனால தான். மற்றபடி தொண்டர்கள் அவர் கூடவே நின்றுருப்பாங்க. இன்னைக்கு மதிமுகல தொண்டர்னு யாருமே கிடையாது, சப்போர்ட் பேஸ்னு ஒண்ணுமே கிடையாது. காரணம் என்ன? அவர் என்னங்க ஓடுங்கிறவங்களுக்கு வந்து சீட்டு வாங்கி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு செட்டில் ஆயிட்டாரு. இவர் என்னத்துக்கு மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு? ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு காசு வாங்குறான்னு தெரிஞ்சும் வாய மூடிட்டு இருந்தார் அப்படின்னும் போது அப்ப இவர் அரசியல் பண்ணல. அதனால சுத்தமா கரைஞ்சு போச்சு இல்லையா? அந்த மாதிரிதான் இவர் யாருக்காக குரல் கொடுக்க வேண்டுமோ அவங்களுக்காக குரல் கொடுக்காம கூட்டணி தர்மம்னு வாய மூடின்னு இருந்ததுனால ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு சப்போர்ட். இப்ப ஒன்னும் பண்ண முடியாத நிலைமை. மிக நன்றி சார், பல்வேறு தகவல்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி ராம். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.